ஹாய் மக்களே, சண்டே ஸ்பெஷலில் இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோன்னா செட்டிநாடு சிக்கன் சுக்கா தான் பண்ண போகிறோம். பருப்பு ரசம் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். கடாயில் ஆயில் எடுத்துக்கலாம். சோம்பு, பெரிய சைஸு ஆனியன், 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சிக்கனையும் நல்லா சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா லேசாக அதுலேயே கொஞ்சம் 10% வெந்துடும். அதனால் ஜாஸ்திலாம் நம்ம வேக வைக்கிற மாதிரிலாம் இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம சால்ட்டு, மஞ்சத்தூள், தக்காளி 2 தக்காளி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா 1/2 kg சிக்கன் தான். நீங்கள் அதிகமாக சிக்கன் எடுத்திங்கன்னா அதிகமாக தக்காளியும் அதிகமாக ஆனியனும் சேர்த்துக்கலாம். நான் 1/2 kg எடுத்துக்கிறனால 2 தான் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியும் நம்ம சேர்த்துக்கிட்டு நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நம்ம வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் அந்த தண்ணி சிக்கனில் இருக்க தண்ணியே நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா விடுறதுக்கு தேவையே இல்லை. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் வேக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி, அப்புறம் கரம் மசாலா 1, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, லேசாக மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க. இதில் எக்ஸ்ட்ரா சிக்கன் மசாலா கூட போட தேவையில்லை. இது ஒரு 5 நிமிஷம் நம்ம இன்னும் வேக வச்சோம்னா மூடி போட்டு கரெக்டாக ஆயிரும். சிக்கன் நல்லா ட்ரை ஆகி செம்ம டேஸ்டியாக இருக்கும். பருப்பு சாதம் கூடலாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, பருப்பு சாதம் இல்லை சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சூப்பரான ஒரு செட்டிநாடு சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஒருக்கா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருக்குது சிக்கன் பார்க்குறதுக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பை பாய்.